தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலர்ந்த அந்த சம்பவத்திற்கு முட்டு கொடுத்த நபர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பல இடங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டும் அந்த இடத்திலெல்லாம் போட்டி வேட்பாளரை நிப்பாட்டி அந்த இடத்துல யார் ஜெயிச்சது அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில முட்டு கொடுத்த முரட்டுத்தனமா முட்டு கொடுத்த அண்ணனுக்கு இன்னைக்கு 2 தொகுதி தான் கொடுத்துருக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி வருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரொம்ப இழுபறிக்கு பிறகுதான் இந்த தொகுதி உடன்பாடு என்பது கையெழுத்து ஆகியிருக்கிறது. இந்த கையெழுத்து என்பது ஒரு வேண்டா வெறுப்பாக போட்டதா அல்லது நிர்பந்தப்படுத்தி போடப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் இனிவரும் நாட்களில் தெரிய வரும். ஸோ ஒரு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முரட்டுத்தனமாக கொடுக்கறது இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். விசிகாவை சார்ந்த அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் 3 தொகுதிகளுக்கு குறைவாக இருந்தால் தீக்குளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் முட்டு கொடுத்த அண்ணன் திருமாவிற்கே இந்த நிலைமை ஏற்பட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. பொது தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்கள் கேட்டதாக நான் சொல்லல, வன்னியரசு அவர்களே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்களுக்கு இந்த வாட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது தொகுதி கொடுக்கப்படவில்லை. இதுல இருந்தே நீங்க பார்த்துக்கலாம் எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது என்பதை இந்த கணக்கீடு, இந்த அளவுகோலே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் பொது தொகுதியில் இவர்களால் போட்டியிட முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இதற்காக கூட்டணி பிளவு, கூட்டணி முறிவு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அண்ணன் என்னதான் இருந்தாலும் முரட்டுத்தனமா முட்டு கொடுக்க தயாராக இருப்பதனால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட தயாராக இருப்பதாக அவரே தெரிவித்திருக்கிறார். சனாதனத்தை நேசிப்பவர்கள், சனாதனவாதிகள், கடவுளை வணங்குபவர்கள், கடவுளை தெய்வமாக போற்றக்கூடியவர்கள் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் எப்படி வெற்றி பெறுவார் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு இந்து எழுச்சி உருவாகுமே ஆனால் இவர் கடந்த காலங்களில் சனாதன தர்மத்தின் மீது நிறைய கருத்துக்களை அள்ளி வீசியிருக்கிறார். சனாதனத்தை கருவறுப்போம், வேதறுப்போம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசியிருக்கிறாரு. அதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்ற திருமாவளவன் அவர்களுக்கு இந்த முறை எப்படி வெற்றி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் 2 தொகுதி அப்படிங்கிறது உண்மையிலேயே வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செய்தி தான். 4 கேட்டிருக்கிறோம், 3ஆவது கிடைக்குன்னு பார்த்தோம், 3ம் கிடைக்கல, கடைசியில 2 தான்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் 2ல 1 ரிசர்வ் தொகுதியாகவும் 1 பொது தொகுதியாகவும் கொடுத்திருந்தா கூட மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா என்னவா பாருங்க, ஏற்கனவே போட்டிட்ட அந்த 2 நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஏன் பொது தொகுதிக்கு நாங்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டிருக்கிறார். என்னதான் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்தாலும் யார் யாரை எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அவர்களை அங்கங்குதான் அறிவாலயம் வைத்திருக்கிறது. இனிமேலாவது புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். மக்களே, சந்தர்ப்பவாத அரசியலை மறந்து தேசத்திற்காக, தெய்வீகத்திற்காக பாடுபடுகின்ற, போராடுகின்ற நல்ல கட்சிக்கு வாக்களித்து இந்த தேசத்தை காப்பாற்றுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.